அன்புறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல இந்த திருப்பயணம், நடைப்பயணம், குறிப்பாக இந்த தவக்காலத்துல வேளாங்கண்ணிக்கோ, புளியம்பட்டிக்கோ நம்ம செல்லுகின்ற அந்த பழக்க வழக்கங்கள் நிறைய உண்டு. மாலை போட்டுட்டு, காவி உடுத்தி விட்டு, அல்லது ஒரு ஊதா நிற ஆடை உடுத்தி விட்டு, அல்லது புளியம்பட்டிக்கு போகிறவங்க அந்த பிரவுன் கலர் சாம்பல் நிற ஆடை உடுத்தி விட்டு போறதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்பது உண்டு. இதை குறித்து பலரும் கேளிக்கை செய்வதும், கிண்டல் செய்வதும், "எவா கத்தோலிக்க சபையில உள்ளவனுக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கும் இந்துல இந்து மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க தான் சபரிமலை கோயிலுக்கு போவாங்க, முருகன் கோயிலுக்கு போவாங்க, இப்படி பல பாத யாத்திரை எல்லாம் பண்ணுவாங்க. எங்கயா இருக்கு? நீங்கலாம் எங்க இருந்து வாரிய? நீங்க இன்னும் இந்துக்களாக தான் இருக்கிறீங்க. நீங்க இன்னும் கிறிஸ்தவங்களா மாறவே இல்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. பைபிளை படிங்கப்பா" அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளை பார்த்து சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட நபர்களுக்காகத்தான் இந்த காணொளி. மேலும் நம்மிலும் பலருக்கு ஏன் இந்த நடைபயணம், ஏன் இந்த திருப்பயணம், ஏன் இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, வாங்க விவிலிய அடிப்படையில நம்ம இறையில் பின்னணியோடு இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மறந்துடாங்க. கண்டிப்பா இந்த காணொலி இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும், நீங்க ஏதாவது நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த திருப்பயணம், இந்த நடைப்பயணம், இந்த பில்கிரிமேஜ் அப்படிங்கிறது விவிலியத்தில் இருக்குதா அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருக்குது. யார்கிட்ட இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய தந்தை, நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமிடம் இருந்து, விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமிடம் இருந்தே இது ஆரம்பிக்கிறது. அன்பு மக்களை, நான் யாரெல்லாம் சொல்றேன்னா அவங்களுடைய வசனங்களை மட்டும் நான் கீழே கொடுக்கிறேன், நீங்க அதை கண்டிப்பா பாருங்க. அப்ப ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்கு, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து, ஊர் என்ற பகுதியில பிறந்த ஆபிரகாமை வாக்களிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் அழைத்து செல்வதாக கட்டளையிடுகிறார். இவரும் அவருடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் புதியதாக கடவுள் சொன்ன இடத்துக்கு அவர் போறாரு திருப்பயணமாக. இது ஒரு நம்பிக்கையின் திருப்பயணம். இது என்ன நம்பிக்கையின் திருப்பயணம் அப்படின்னு சொல்லி கூடுதலா பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு கட்டத்துல பிறந்து வளர்ந்து நான் இருக்கிற இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே திக்குமுக்காடி நிற்போம் இல்லையா? நம்ம ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது யாருமே இல்ல, யாரையும் நம்ப முடியாது, ஆண்டவரை மட்டும், என்னை படைத்தவரை மட்டும் நான் நம்பி போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு பாருங்க ஆபிரகாம். அது ஒரு முதல் திருப்பயணம், ஃபர்ஸ்ட் பில்கிரிமேஜ். இரண்டாவது திருப்பயணம் விவிலியத்தில் நம்ம பார்ப்பது நம்முடைய மூதாதையர்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் என்கின்ற அந்த வாக்களிக்கப்பட்ட பாலஸ்தீன நாட்டிற்கு அவர்கள் சென்றது. உங்களுக்கு தெரியும், 40 ஆண்டுகள் அவர்கள் நடைபயணமாக செல்கிறார்கள். பாலைவனத்தில் செல்கிறார்கள். பாலைவனத்துல பல்வேறு சோதனைகளை ஆண்டவரே கொடுக்கிறார். அங்கு அவர்கள் பசியில் வாடுகிறார்கள், தண்ணீர் தாகத்தில் கெஞ்சுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறார். இது எல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களே நீங்க யாரையும் நம்ப வேண்டாம், என்னைய மட்டும் நம்புங்க அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புனித மாற்றத்தை அந்த மக்களுக்கு அங்க ஆண்டவர் எண்பித்து காட்டுகிறார். நீ என்னைய நம்பு, கைவிடப்பட மாட்ட. நீ என்னைய நம்பி நட, முன்னேறி போய்கிட்டே இருப்ப. நீ என்னைய மட்டும் நம்பு, உன்னுடைய வாழ்க்கை மாறும். நீ என்னைய மட்டும் நம்பு, என்னை மட்டும் நம்பி என் கிட்ட வா, உன்னை நான் மாத்தி காமிப்பேன் அப்படிங்கிறத அந்த விடுதலை பயணம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதற்கு பிறகு ஆபிரகாம், மோசே, இந்த 2 திருப்பயணங்களுக்கு பிறகு யூதர்களை குறித்தவரையில, இஸ்ராயல் மக்களை குறித்தவரையில ஒரு சட்டமே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, இணை சட்ட புத்தகம் 16:16 வாசிக்கிறோம். ஒவ்வொரு யூதர்களும், குறிப்பாக ஆண் மக்கள், வருடத்திற்கு 3 முறை அவர்கள் இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று பாஸ்கா பண்டிகை, இரண்டாவது பெந்தகோஸ்தே பண்டிகை அல்லது வார திருவிழா, மூணாவது கூடார திருவிழா, டபர்னக்கிள் ஃபெஸ்டிவல். அவருடைய வாழ்க்கையில திருப்பயணம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 3, நல்லா ஞாபகம் வச்சுருங்க, வருஷத்துக்கு 3 திருப்பயணங்கள். வருஷத்துக்கு 1 ஏதோ ஆப்ஷன் அப்படிலாம் கிடையாது. கம்பல்சரியாக ஒவ்வொரு ஆண் மக்களும் அவங்க திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இயேசு இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டாரா? எருசலேமுக்கு போனாரா அப்படின்னா போனார். ஒவ்வொரு முறையும் பாஸ் ஓவர், பாஸ்கா பண்டிகையை கொண்டாட போனார். அதை நம்ம நற்செய்தியில நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். ஈவன் கடைசியா அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக
பாஸ்கா பலியில ஆட்டை அடித்து அவர்கள் பலி கொடுப்பார்கள். கடைசியா அந்த பாஸ்காவை தான் அவர் தன்னுடைய பாஸ்காவாக மாற்றுகிறார். அங்கு அந்த ஆடாக அவர் தன்னையே கையளிக்கிறார். அந்த கையளித்தல் ஒவ்வொரு திருப்பயணத்திலும் அந்த கையளித்தல், கடவுளுக்காக என்னை நான் விட்டு கொடுத்தல், கடவுளுக்காக என்னிடம் இருப்பதை எல்லாவற்றையும் கொடுத்தல் அப்படிங்கிற அந்த விடயத்தை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார் அவருடைய அந்த திருப்பயணத்தில். அன்பு மக்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் விவிலியத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பயணத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் இறையியல் பின்னணியில பார்ப்போம். இந்த இறையியல் பின்னணியை நம்ம விவிலியத்தில இருந்து தான் எடுக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் நடந்த விடயங்களை புதிய ஏற்பாட்டில் எப்படி அதை இறையியலாக்கம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இறையியலாக்கம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விடயத்துக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே ஏன் கத்தோலிக்க திருச்சபையில த டீச்சிங் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லி இருக்குது, ஏன் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய திருத்தந்தை கடிதங்கள் எழுதுகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் இதுக்குள்ள வரும். ஓகே, அது இன்னொரு டாபிக்ல நம்ம டீட்டெயிலா பேசணும். பட் இந்த டாபிக் அதுக்கும் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இறையியலாக்கத்துக்குள்ள போக போறோம். இந்த திருப்பயணத்தினுடைய முதல் இறையியலாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த திருப்பயணம் என்பது நம்பிக்கையின் பயணம், a journey with faith அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 11:8 வரைக்கும். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். எங்க போனே தெரியல, ஆனா அவர் போறாரு. ஆனா எதுக்கு? அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்படியே 9 திரும்ப 10 பாத்தீங்க அப்படின்னா, அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் அவரே. அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பயணம் போறாங்க. யாரெல்லாம் திருப்பயணம் போறாங்களோ அவர்களை நம்ம எள்ளி நகையாடுவது. இது என்ன இந்து பாரம்பரியம், இது என்ன வேற்று தெய்வத்தினுடைய விதிமுறைகள், இப்படிலாம் நிறைய பேர் கொச்சையாக பேசுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இந்த திருப்பயணத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியல, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கே தெரியல. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதெல்லாமா ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னு நினைச்சு. ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை இதை செய்திருக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் நம்பிக்கையோடு திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருப்பயணம் நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு புளியம்பட்டிக்கோ அல்லது வேளாங்கண்ணிக்கோ போறாங்க அப்படின்னா, வேளாங்கண்ணில நீங்க பார்த்திருக்கணும், முட்டி போட்டு நடந்து போற அந்த மக்கள் குளத்து மாதா கோயிலுக்கு. எவ்வளவு நம்பிக்கைங்க, எவ்வளவு நம்பிக்கைங்க. நீங்க எத்தனை முறை பைபிளை படிச்சாலும் சரி, எத்தனை திருப்பலியில பங்கெடுத்தாலும் சரி, எத்தனை முறை இந்த ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்நிய சபையில உள்ளவங்க அந்நிய பாச பேசுனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அவர்களுக்கெல்லாம் இருப்பதை விட இந்த முட்டி போட்டு நடந்து போறவருடைய நம்பிக்கை என்பது மேலானது, மேலானது. அதை நம்ம ஒரு நாளும் கேள்விக்கு உட்படுத்துவதோ அல்லது அவர்களை கொச்சைப்படுத்துவதோ சரியாகாது. காரணம், அவர்கள் எல்லாமே திருவிவிலியத்தின்படி தான் நடக்கிறது. அவர்கள் செய்வது எல்லாமே திருவிவிலியத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா தெரியும். இப்போ ஒருவேளை உடனே வருவாங்க, ஆண்டவர் பைபிள்ல முட்டி போட்டு நடக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களை திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. இரண்டாவதாக இறையியலாக்கப்படக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பயணங்கள் எல்லாமே ஒரு மன மாற்றத்திற்கான திருப்பயணம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஊதாரி மைந்தன் ஓமையில நெடுதூரம் போயிரும் ஆண்டவரை விட்டு, திரும்பி வருவதற்காக அவர் ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்கிறார். தந்தையை நோக்கி வாரான், கஷ்டத்தோட வாரான், இனி ஏற்றுக்கு வரான்னு தெரியல, நீ உள்ளம் உடஞ்சு போய் வாரான். He comes to his senses அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அறிவு தெளிந்தவனா என்று நம்முடைய பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அறிவு தெளிந்து என் அப்பா கிட்ட போறேன், நீ ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம திருப்பயணம் பாத யாத்திரையா போற மக்கள் எல்லாருமே உண்மையில எதுவுமே இல்லாதவங்க. பணக்காரனா போறான், ரொம்ப பதவியில இருக்கிறவனா போறான், இல்ல சாதாரண மக்கள், எளிய மக்கள். என் ஆண்டவர் என்னை மாத்துவாரு, எனக்கு மனமாற்றம் வேணும், என்னுடைய குடி நோய் என்னால விட முடியல, என்னுடைய காம இச்சைகளை என்னால் அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு இல்லாம போட்டிருக்கிற துணியோட வெயில்ல மழையில அந்த தியாகம் மிகப்பெரியது. அன்பு மக்களே, மிகப்பெரியது. கண்டிப்பாக அவருடைய நம்பிக்கை அது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கும். நம்ம திருப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது இந்த அடிப்படையில தான் நம்ம திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய கண்ணீர் மாறணும், என்னுடைய கவலைகள் மாறணும், அப்படி சொல்லிதான் நம்ம திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ப்ராடிகல் சன், அந்த ஊதாரி மைந்தனை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடுவோம். இதே விடயத்துல மனம் மாற்றத்திற்கான திருப்பயணம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது, இதே விடயத்துல இன்னொரு விடயத்தையும் சொல்லணும். பாலைவனத்துல 40 ஆண்டுகள்
அந்த மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அவங்க சுத்திகரிக்கப்பட்டார்கள், தூய்மையாக்கப்பட்டார்கள். காரணம் அவங்க பட்ட கஷ்டம், துன்பம். ஆனாலும் கடவுள் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம மக்கள் ரோட்டோரமா பயணித்து போறாங்க அப்படின்னா, அதேதான். என் கடவுள் என் கூட இருக்கிறாரு. எனக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஆண்டவர் எனக்கு முன்னாடி என்னை வழிநடத்தி போறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் போவாங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியுமா? ஃபாதர் இந்த ஜெபமாலை மந்திரிச்சு தாங்க, நான் வேளாங்கண்ணிக்கு போறேன், புளியம்பட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு, அவர்கள் அதற்கு பிறகு வரும் பொழுது அவருடைய குடியை விட்டு இருக்கிறார்கள். மனைவியை அடிப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள். பிள்ளைகளோடு பழகுவதை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள்ல மாற்றம் உண்டு. இப்ப நிறைய பேர் வருவாங்க, ஃபாதர் அதெல்லாம் சும்மா ஃபாதர், போவாங்க திரும்ப பழையபடி அவங்க வாழ்க்கைக்குள்ள மாறிடுவாங்க. 1, 2 பேர் இருக்கலாம். எதுல எக்ஸெப்ஷன் இல்ல? எதுல எக்ஸெப்ஷன் இல்ல? எக்ஸெப்ஷன் இருக்கிறதுங்கிறதுனால, விதிவிலக்கு இருக்கிறதுங்கிறதுனால எல்லாரும் தப்பு அப்படின்னு ஆயிருமா? இல்ல, இல்ல. அவர்களிடம் ஒரு மனமாற்றம் நடைபெறும். அந்த மன மாற்றத்திற்கான திருப்பயணத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த திருப்பயணத்தை குறித்து ஒரு திருப்பாடல் வசனம் ரொம்ப முக்கியம். என் மனதுல எப்பவுமே அது ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். அதை இப்போ நான் வாசித்து காண்பிக்கிறேன். திருப்பாடல் 84 இறைவார்த்தை 5, 6, 7. இதுல 5ல நம்ம பார்க்கிறோம், உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. சூப்பர்ல. அப்புறம் 6 விட்டுருவோம் கொஞ்சம், மேபி நீங்க வாசித்துக்கிடுங்க. 7வதுல அவர்கள் நடந்து செல்கையில், எப்படி? அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகிறார்கள், பின்பு சீயோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். அவங்க நடந்து செல்லும் பொழுது வலிமை பெறுகிறார்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள், கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள், கடவுளுடைய ஆசிரை அவர்கள் பெறுவார்கள். அன்பு மக்களே, இந்த தவக்காலம் நம்ம திருப்பயணம் செய்யக்கூடிய ஒரு சரியான காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் கூட இந்த வீடியோவை எடுத்துட்டு இப்போ ஏறக்குறைய மணி நள்ளிரவு 12 மணி, எப்போ அப்லோட் பண்ணுறேன் என்னன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் ஒன்று லூர்தில் இருப்பேன், இல்லை அப்படின்னா பாரிஸில் நோத்ரதாம் அப்படிங்கிற அந்த இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணாங்களே அந்த பேராலயத்தில் இருப்போம். லூர்தில் 2 நாள், பாரிஸில் 3 நாள். அங்கிருந்து குழந்தை தெரசம்மாவுடைய ஆலயத்துக்கும் திருப்பயணமாக போகிறோம். உங்களுக்காக கண்டிப்பாக சிறப்பாக ஜெபிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த தவக்காலத்தில் திருப்பயணம் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே போகிறீங்க, எந்த ஆலயம் உங்களுக்கு திருப்பயணத்துக்கு சரியான ஆலயமாக இருக்கும்? இந்த திருப்பயணத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு நிறைய விடயங்களை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே எழுதுங்க. நிறைய பேருக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, திருப்பயணங்கள் எல்லாமே நமக்கு சொல்லித் தருவது கடவுள் மீது நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குவது, கடவுள் மட்டும்தான் நம்முடைய பயணத்தில் உடனிருப்பில், எல்லாமே அவர் மட்டும்தான் அப்படிங்கிற சொல்றது. எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருமே ஒரு திருப்பயணிகள் தான். எல்லாருமே ஒரு திருப்பயணிகள் தான். எதை நோக்கி போறோம்? விண்ணுலக வீட்டை நோக்கி, நம்முடைய சொந்த வீட்டை நோக்கி, சொந்த தாய் நாடை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் இந்த திருப்பயணம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இருக்கணும். இந்த திருப்பயணத்துல தயவு செய்து அதை வேடிக்கையாக்காமல், அதை ஒரு விளையாட்டாக கருதாமல், ஒரு என்ஜாய்மெண்டா பார்க்காம சின்சியரா நீங்க இந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளுங்க. இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் லூர்துல இருந்து உங்களுக்காக ஒரு சில காணொளிகளை வெளியிடுவோம். அன்பு மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விதத்தில் இருந்தது அப்படின்னா உங்க குடும்ப வாட்ஸ்அப் குழுக்கள்ல உங்களுடைய பக்த சபைகள் குழுக்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும். தவக்காலத்தை சிறந்த காலமாக மாற்றுவோம். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.